ஏனுங்க வணக்கங்க. நாம இன்னைக்கு எட்டயபுரம் ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 16/5/2026ங்க. இன்னைக்கு எட்டயபுரம் ஆடு சந்தை. வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேரு என்ன பேருண்ணே? பாலு. பாலு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அருப்புக்கோட்டை பக்கம். அருப்புக்கோட்டை பக்கத்துல புலியூரான். அங்க அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. கிடாமரியா பெண்மரியா ரெண்டுமே கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. பாருங்க நல்ல அழகா இருக்கு. பாருங்க நல்ல ஒரு வெள்ளை கலர்ல அழகா இருக்கு. அப்புறம் ஒரு குட்டி. இது என்ன ரகம் சொன்னேன்? ரெண்டுமே என்ன ரகம்? ஆடு என்ன ரகம்? பொடியாடு. எட்டயபுரம் பொடியாடு குட்டி. ஆமா அழகா இருக்கு. பாருங்க நல்ல செம்மையா இருக்கு. அப்ப இது வந்து வெள்ளப்போரு, இது வந்து போராடு. அழகா செம்மையா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்கன்னா எவ்வளவு வாங்கினீங்க? சந்தையில 25 ரூபாய் சொன்னாங்க. ஜோடி 25,000 சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? 20 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அழகா இருக்கு செம்மையா. பாருங்க நல்லா. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க? வளர்க்கறதுக்கு வாங்கிறீங்க. நல்லா இளங்குட்டியா வாங்கிறீங்க. ஒரு எத்தனை மாசம் இருக்கு இது? ஆடு 6 மாசம் வளர்க்கலாம். நல்லா வளர்த்தா 6 மாசம் வளர்க்கலாம். வளர்த்தா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வைக்கலாம். ஓரளவுக்கு செம்மையா இருப்பாருங்க. அண்ணன் வந்து நம்ம பாலு அண்ணன் வாங்கியிருக்காரு. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில செம்மையா நல்லா குட்டி. ஆனா ஆடு இந்த ரெண்டு மட்டும் நீங்க வீட்டுல வேற ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? இல்ல ஆடு ஏற்கனவே வளர்த்தீங்க? ஏற்கனவே ஆடு வளர்த்துறீங்க. வளர்த்தீங்க. இப்ப இல்ல, இப்ப தற்சமயம் புதுசா வாங்கிருக்கீங்க. அதனால ஆடு வளர்த்த அனுபவம் இருக்கு. மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா? தீவனம் போடுவீங்களா? மேய்ச்சலா தீவனமா? தீவனம் தான். வீட்டு தீவனம் போடுவீங்க. அழகா இருக்கு. வீட்டு தீவனம் போட்டு அண்ணன் வளர்க்கறாரு. அண்ணன் ஏற்கனவே ஆடு 40 ஆடு வளர்த்திருக்காரு. இப்ப புதுசா மறுபடியும் மீண்டும் வளர்க்கறதுக்காக வாங்கியிருக்காரு. அண்ணாஜி வணக்கம். உங்க பேர் என்ன பேர் அண்ணாஜி? பெரிய முனியாண்டி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சாத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. அழகான இருக்கு பாருங்க. நல்ல கருத்த கிடா வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு. அண்ணாச்சி சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்குனீங்க? சரி 20,000 ரூபாய் சொல்லி 18,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. இது எத்தனை பல்லு ஆடு தெரியுமா அண்ணாச்சி? 2 பல்லு ஆடு. 2 பல்லு தான். பாருங்க அழகா இருக்கு. என்ன பயன்பாட்டுக்காக இந்த கிடா வாங்கிருக்கீங்க? கோவில் திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கக்கூடிய கோவில் திருவிழாக்காக, மாரியம்மன் திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. அண்ணாச்சி இந்த குட்டி வாங்குறதுக்கு நீங்க எத்தனை குட்டி பாத்தீங்க சந்தையில? நிறைய பாத்தீங்க. தேடி பிடிச்சு ஒரு குட்டி, அழகான குட்டி, எந்த ஒரு ஒச்சல் இல்லாத குட்டி, நல்ல வாட்ட சாட்டமான குட்டி வாங்கிறீங்க. பாருங்க நல்ல கருத்த குட்டி, நல்ல நீட்டு போக்கா இருக்கு, அழகா இருக்கு. தேடி பிடிச்சு வாங்கிறீங்க. ஆமா கிட்டத்தட்ட நிறைய குட்டி பார்த்து இந்த குட்டி உங்களுக்கு மனசு பிடிச்சமான குட்டியை வாங்கிறீங்க. அழகா இருக்கு. வணக்கம். அண்ணா உங்க பேரு என்ன பேருண்ணே? முருகன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? கழுகுமலையில இருந்து வந்திருக்கீங்க. பாருங்க நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில ஒரு ஆடு வாங்கிறீங்க. பெண்மரி வாங்கிறீங்க. ஆமா பொட்டை குட்டி வாங்கிறீங்க. அழகா இருக்குன்னு. ஏன்னா வெறும் ஆடு மட்டும் இருக்கு, குட்டி எது இருக்கா? செனையாடு வாங்கிறீங்க. பாருங்க அழகா இருக்கு. இது ஆடுல எத்தனை பல்லுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமாண்ணே? 4 பல்லு ஆடு. ஈத்து ஒரு 2 ஈத்து. ரெண்டாவது ஈத்து. 2 குட்டி போடுமா 3 குட்டி போடுமா? இது 2 குட்டி ஆடு. அழகா இருக்கு பாருங்க. இது என்ன ராகனே ஆடுல? கொடியாடு குட்டி வாங்கிறீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்குனீங்க? சரி 21,000 ரூபாய் சொல்லி 17,000 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. அழகா இருக்கு செம்மையா. இது ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்க? ஆடு வளர்க்கறது வாங்கிறீங்களா? ஆடு வளர்க்கறது வாங்கிறீங்க. வேற வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? ஆடு இருக்கு. அதோட சேர்ந்து ஆடு வளர்க்கலாம்னு வாங்கிறீங்க. எத்தனை உருப்படி வளர்க்குறீங்க? 4 வெள்ளாடு. பாருங்க அழகான ஆடுங்க. செம்மையா இருக்கு. எட்டயபுரம் ஆடு சந்தையில வாங்கிருக்காங்க. நல்ல ஜாமுன்னு நல்லா இருக்குங்க. பெரிய செம்மையா பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரத்துக்கு செம்மையா இருக்கு. அடிக்கு அழகா இருக்கு. பாருங்க எட்டயபுரம் கொடியாட்டு குட்டிங்க. கொடியாட்டு கரும்போரு ஆடுங்க. நல்லா கொம்பெல்லாம் பாருங்க நல்லா அழகா இருக்கு. நல்லா நீட்டா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடிக்கு மேல கொம்பு இருக்கு. குட்டி இல்ல, வெறும் ஆடாதான் நிக்கு. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணே? சீனி பாண்டியன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வந்துருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில ஒரு ஆடு வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல செம்மையா நல்ல 4 அடி உயரத்துக்கு இருக்குங்க. 4 அடி உயரத்துக்கு நல்லா தேடி பிடிச்சு வாங்கிறீங்க ஒரு ஆடு. என்ன சந்தையில என்ன விலைக்கு சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 27,000 சொல்லி நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க? 21க்கு வாங்கிறீங்க. பாருங்க அழகா இருக்கு. ஆடு மட்டும் இருக்கு. வெறும் குட்டி எதுவும் இருக்கா? அப்ப செனையாடா? செனையாடு. பாருங்க இது எத்தனை பல்லு ஆடுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? 6 பல்லு ஆடு அப்படிங்கிறீங்க. அப்ப இது ஈத்து ஒரு 2-3 ஈத்து போட்டுருமா? இருக்கு 2-3 ஈத்து இருக்குங்க. நல்லா அழகா இருக்கு பாருங்க. சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிறீங்க. ஒவ்வொரு குட்டி பாருங்க நல்ல நீட்டு போக்கான குட்டியா இருக்கு. பாருங்க நல்ல நீளமா வாட்ட சட்டமா இருக்கு. ஒரிஜினல் குட்டி. அந்த ஆடு வாங்குறதுக்கு நீங்க எத்தனை ஆடை பாத்துருப்பீங்க? 50 ஆடு பாத்துருக்கீங்க. 50 ஆடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு.
பிடிச்ச குட்டி வாங்கிருக்கீங்க மனசு திருப்தியா. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்காக. அப்ப வேற எதுவும் வளர்க்குறீங்களா வீட்டுல? இதே மாதிரி 10 ஆடு எட்டையாபுரம் கொடியாடு ஒட்டி வச்சிருக்கீங்க. அதோட சேர்ந்து ஆடு வளர்க்கலாம் வாங்கிறீங்க. அழகா இருக்கு, செம்மையா பாருங்க, சும்மா சூப்பரா இருக்கு. தீவனங்கள்லாம் எப்படி போடுறீங்க? மேய்ச்சல் முறை, கடல் கொடி. அப்ப வீட்டு தீவனம் இருக்கு. ஆமா, கடல் கொடி, அதாவது மேய்ச்சல் முறை தீவனம் இருக்கு, வீட்டு தீவனம் இருக்கு. அழகா இருக்கு, நல்ல அருமையான குட்டி வாங்கிருக்கேன். நம்ம விருதுநகர் மாவட்டத்துல இருந்து அண்ணன் சீனிப்பாண்டி என்ன வாங்கியிருக்காரு. நல்ல நீட்டு போக்கான குட்டி. நம்ம எட்டியாபுரம் கொடியாட்டுக்குள்ள புளிம்பூர் வாங்கியிருக்காரு. அழகா இருக்கு. அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? மாணிக்கராஜ். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதிய துறைமுகம், தூத்துக்குடி. தூத்துக்குடி புதிய துறைமுகத்துல வந்திருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில ஆடு வாங்கிறீங்க. கெடாமரி என்னண்ணே? கெடாமரி வைக்கிறீங்க. சுத்தமான கருப்பா வாங்கிறீங்க. அழகா பாருங்க, நல்ல கருங்கடா அப்படி கூட சொல்லுவாங்க. நல்ல தேடி பிடிச்சு வாங்கிறீங்க. கருங்கடா வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா என்ன பயன்பாடுக்காக அங்க ஆடு வாங்கிறீங்கன்னு? கோவிலுக்காக வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க, செமையா. ஆடு சந்தையில என்ன விலைக்கு சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 26,000 சொல்லி நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? 18,000 வாங்கிறீங்க. நல்ல சுத்தமான கருப்பு, சுத்தமான கருப்பு வாங்கிறீங்க. எந்த ஒரு ஒச்சல்லாத குட்டியா இருக்கு, நல்லா அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அண்ணன் நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில ஆடு கிடா வாங்கிக்கிறீங்க. இது ரகம் என்ன ரகம் தெரியுமா? என்ன குட்டி கிடா? தெரியல, பல்லு போடல. அப்ப பல்லு போடனா இளங்குட்டி தான். அப்ப ஒரு வயசுக்குள்ளதான் இருக்கும். ஒரு 10 மாசம், ஒரு 14 மாசம் தான் இருக்கும். அழகான குட்டியா இருக்கு, செம்மையா. நம்ம அருப்புக்கோட்டைக்கு வாங்கிட்டு போறாங்க. எட்டியாபுரம் ஆடு இருந்து அருப்புக்கோட்டைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிடாமரிங்க பாருங்க. செவலப்போரு, வெள்ளப்போரு, கரும்போரு, புளியம்போரு எல்லா கடையிலும் வாங்கிட்டு போறாங்க. செம்மையா இருக்கு. நம்ம அருப்புக்கோட்டை எட்டியாபுரம் ஆடு இருந்து அருப்புக்கோட்டை வாங்கிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கிடாமரிங்க. அடி வேற லெவலா இருக்குங்க. எல்லாமே கிட்டா குட்டி தாங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு கொடியாட்டு குட்டிங்க பாருங்க. இங்க 2 கலர்ல 2 ஆடு ஒண்ணு போல இருக்குங்க. செம்மையா ஜோடியா இருக்குங்க. நம்ம செவலப்போரு பாருங்க, செவலப்போர் குட்டிங்க. உங்க பேர் என்ன பேருண்ணே? நீதிவேலன். ஆமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? விளாத்திகுளம் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில கெடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான கெடாங்க பாருங்க, ஜாமன் இருக்கு. ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குங்க பாருங்க. அழகான கிட்டா, செம்மையா இருக்கு பாருங்க. அழகான கிட்டா வச்சிருக்க பாருங்க. நல்ல வாட்ட சட்டமான குட்டிங்க, செம்மையா இருக்கு. அடி பொலியா வேற லெவலா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்கினீங்க? 40,000 ஒரு குட்டி 40,000, 2 80,000 சொன்னீங்க. என்ன விலைக்கு வாங்கினீங்க? 62,000 ரூபாய்க்கு 2 கிடா மாதிரி 62,000 வாங்கிறீங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிறீங்க? ஆடு என்ன பயன்பாட்டுக்கு? ஆடு கல்யாணம் ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிக்காக, கல்யாணத்துக்காக வாங்கியிருக்காங்க, நிகழ்ச்சிக்காக ஃபங்க்ஷனுக்காக வாங்கியிருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. இது ஆடு எத்தனை பல்லு ஆடுனே உங்களுக்கு தெரியுமா? 4 பல்லு ஆடு, 6 பல்லு ஆடு அப்படிங்கிறீங்க. கிட்டா 4 பல்லு கிட்டா, 6 பல்லு கிட்டா. அழகா இருக்கு பாருங்க. இது ஆடு ஒவ்வொன்று எவ்வளவு வெயிட் இருக்குமானே? எடை தெரியுமா எவ்வளவு இருக்கும்? 30-35 கிலோ வரும். அப்ப வாங்கின விலைக்கு ஆடு பெரும். அழகா இருக்கு பாருங்க. நல்ல செம்மையான கிடா வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகனே? நாட்டாடு, கொடியாடு. கொடியாடு. ஆமா, நம்ம எட்டியாபுரம் கொடியாடு. கொடியாடு குட்டில கரும்போர் குட்டி வாங்கிருக்கீங்க. கரும்போர் குட்டி நல்ல வாட்ட சட்டமான குட்டி வாங்கிருக்கீங்க. சந்தையில தேடி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி, நல்லா தேடி பிடிச்சு உங்களுக்கு மனசு திருப்தியான கிடா வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு, அழகான கிட்டா ஜம்முன்னு ஒரு. இன்னைக்கு வெள்ளாடு சந்தை நல்லா இருக்குங்க. ரொம்ப பிஸியா இருக்கு, பரபரப்பா இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. எல்லாமே கொடியாட்டு குட்டிங்க. நம்ம எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டி தமிழ்நாடு முழுவதும் பெறப்படாங்க. செம்மையா இருக்கு இன்னைக்கு எட்டியாபுரம் ஆட்டு சந்தை. அது பாருங்க, இங்க பாருங்க செம்பரி கிடா வாங்கி தராங்க. அழகான ஜாமுன்னு பெரிய கிடாங்க, கருத்த கிடா, வெள்ளை மரம் போட்ட குட்டி. பாக்கிய செல்வா, அண்ணன் பேர் பாக்கிய செல்வா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? என்ன? பெருநாளில இருந்து வரீங்க. பெருநாளி எங்க? விளாத்திகுளம் பக்கத்துல இருந்து பெருநாளில இருந்து வந்துருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தைக்கு ஆடு வாங்கிருக்கீங்களா, கொடுக்க வந்தீங்களா? விற்க வந்திருக்கீங்க. ஆடு பாருங்க, கொடியாட்டு ரகம் பாருங்க. இது ஒரு ஆடு 3 குட்டியானே? அது வேறையா?
அதாவது மூணு குட்டியா வேற ஆடு குட்டி பாருங்க. ஒரு ஆடு 2 குட்டி வச்சிருக்கீங்க, இன்னொரு குட்டி வந்து வேற. இன்னும் இது இந்த தாயாடுக்கு குட்டி 2 கிடாமரியா பொன்மரியா எவ்வளவு சொல்றீங்க? என்ன வேலை சொல்றீங்க? 27,000 சொல்றீங்க. கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? கேள்வி 25,000 ரூபாய் கேள்வி கேட்கறாங்க பாருங்க. ஒரு ஆடு 2 மாதிரி 2 பெண் மாதிரி. அப்ப இன்னொரு மாதிரி வந்து கிடாமரியா, அது பெண் மாதிரி தான். நம்ம 3 பெண் மாதிரி. அது ஒரு குட்டி வந்து வேற ஆடு கூடாது. அழகா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இது என்ன கலர்? என்ன ரகம் கொடியாடு குட்டியில? கரும்போர் ஆடும் அதே மாதிரி குட்டியும் அதே கலர கரும்போர்ல வச்சிருக்கீங்க. தாய் என்ன கலர்லயோ அதே மாதிரி குட்டி அதே கலர் இருக்கு. நல்ல வளர்த்து இருக்கு, அருமையா இருக்கு பாருங்க. நல்ல அந்த ஆடு வந்து குட்டி 2 நல்லா ஜம்முன்னு வளர்த்துருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஏன்னா ஆடு இந்த 4 உருப்படி கொண்டு வந்தீங்களா, வேற எதுவும் கொண்டு வந்தீங்களா? அவ்வளவுதான் எதாவது கொண்டு வந்தீங்க. அண்ணன் பாருங்க எட்டியாபுரம் ஆடு சந்தையில பெருநாளில இருந்து வந்திருக்காரு. ஒரு ஆடு 3 மாதிரி செம்மையா இருந்திருக்காரு. உங்க பேர் என்ன? பேருண்ணே ராஜாராம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? பெருநாளி பக்கம் வெள்ளமத்தப்பட்டி, அங்க இருந்து வந்திருக்கீங்க பாருங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு கெடா கொண்டு வந்திருக்கீங்க. என்ன அழகான கடை இருக்கு பாருங்க, சம்முன்னு நல்ல பாருங்க, நல்ல நீட்டு போக்கான கடைங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல வாட்ட சத்தமா நல்ல நீட்டு போக்கா இருக்கு, அழகான கிடாவா இருக்குன்னு. என்ன இந்த சந்தையில எவ்வளவு சொல்றீங்க? என்ன விலை கேள்வி கேட்கறாங்க? 35,000 சொல்றீங்க, 30 ரூபாய் கேட்கறாங்க. கூட கொஞ்சம் வந்து அனுசரிச்சுட்டு கொடுக்கலாம், கேட்கலாம் அப்படிங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க. என்ன இது கிடால என்ன ரகனே? குடியாட்டு குட்டி. குடியாட்டுல என்ன இது கலர்? புள்ளப்போரு அப்படிங்கிறாங்க பாருங்க, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. இது எத்தனை பிள்ளை ஆடுன்னு கிடானே? 6 பிள்ளை கிடா, அழகா இருக்கு பாருங்க. இது வெயிட் என்ன எவ்வளவு இடம் வரும்னு? 33,000. அப்ப வாங்கின ஆளுக்கு ஆடு வந்து பெரும் தரும். அழகா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு ஆடு ஒரு கடை கொண்டு வந்தீங்களா? என்ன வேற வித்தாச்சு? சரி, 2 3 கொண்டு வந்திருக்கீங்க, வித்துட்டீங்க. இந்த 1 தான் இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. அண்ணன் ஒரு 2 குட்டி கையில பிடிச்சிருக்காரு. தம்பி ஒரு ஆடு 2 குட்டியோட இருக்கு, கையில இருக்கு பாருங்க. அழகா பாருங்க, செவலப்பூர்ல கையில பிடிச்சிருக்காரு, அழகா இருக்கு. நம்ம அண்ணன் வந்து பாருங்க புளிய பெருநாளில இருந்து வந்திருக்காரு. நல்ல நீட்டு போக்கான கிடாமரிங்க, செம்மையா இருக்கு, அடிப்பொலியா வேற லெவலா இருக்குங்க கிடாமரி, செம்மையா இருக்கு பாருங்க. நல்லா அழகா இருக்கு பாருங்க, பாக்குறதுக்கு கண்களா கச்சிருக்கா பாருங்க. செம்மையான ஒரு கிடா, கருத்த கிடா, அழகா இருக்கு பாருங்க. ஜாமுன்னு பெரிய கிடாங்க, நல்ல பெரிய கிடாங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில வந்த பெரிய கருப்பு கிடாங்க, கருத்த கிடா, கருங்கடாங்க. இதா இருக்குங்க, அடி லெவலா இருக்குங்க. இங்க பாருங்க எத்தனை கருங்கடா இருக்கு பாருங்க. இங்க பெரிய கிடாவா இருக்கு, நல்லா வாட்டா சட்டமா நீட்டு போக கிடாவா இருக்கு. கிட்டத்தட்ட 4 அடி உயரத்துக்கு மேல இருக்குங்க பாருங்க. நல்ல நீட்டு போக்கான கிடாங்க, கருத்த கிடா. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில இந்த டாப் கிடாங்க, கருங்கடா, சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. 2 கருங்கடா இருக்கு. அப்புறம் அந்த பகுதி அங்கே ஒரு கருங்கடாங்க, பெரிய கடா கருங்கடா இருக்கு. அதாச்சும் ஒரு ஆடும் 2 குட்டி கையில பிடிச்சிருக்காரு, அழகா இருக்குங்க பாருங்க. இங்க ஒரு செங்கடா பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க, அழகான கடா செங்கடா இங்க இருக்கு பாருங்க. இங்கேயும் கருத்த கடாங்க, அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இங்க இந்த இடத்துல 3 கருங்கடா. அப்புறம் இங்க என்ன 2 அப்புறம் பாருங்க. இங்க எல்லாமே கிடாதாங்க, நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில கிடா, எல்லா கிடா மாதிரிங்க, பெரிய பெரிய கிடாவா இருக்கு. உள்ள நல்ல கலரான கிடாவா இருக்கு, நல்ல பெரிய ஒரு நடுத்தரமான கிடாங்க பாருங்க. நல்ல அழகான குட்டி, நல்ல சூப்பரா இருக்கு, கலரான கொடியாட்டு குட்டிங்க பாருங்க. எல்லாமே ஒரு மாசத்துக்குள்ள இருக்கும் பாருங்க. நிறைய குட்டி இருக்குங்க, ஒரு 10 குட்டி இருக்கு, 10 மாதிரி இருக்குங்க. எல்லாமே அழகா இருக்கு பாருங்க. இங்க ஒரு 2 சமத்து பாருங்க, அழகான கிடாங்க மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க எல்லாம் கிடா மாதிரி தாங்க, அழகா நல்ல குட்டியா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு 10 கிடா மாதிரி இருக்குங்க, வளர்ப்பு குட்டி பாருங்க. இங்க ஒரு ஆடுங்க, ஆடு மேல இருக்குங்க. அண்ணன் கையில பிடிச்சிருக்காரு, ஒரே கைத்துல பாருங்க, ஒரே கைத்துல 10 ஆடு, அழகா இருக்கு பாருங்க. எல்லாமே கொடியாட்டு குடி, செம்மையா இருக்கு பாருங்க, நல்லா அழகா இருக்கு. ஒரு கைத்துல வரிசையா இருக்கு பாருங்க, பாருங்க செம்மையா நிப்பட்டிருக்காரு. ஒரு கயிறுல தாங்க 10 ஆடுக்கு மேல இருக்கு. இங்க கருத்த கடா 2 கிடாங்கடா, கருத்த கடா இருக்குங்க, அழகா இருக்கு பாருங்க, நல்ல கடா. அப்புறம் அங்கிட்டு வரிசை, அங்கிட்டு பாருங்க ஆடு கடா குட்டி நல்லா நிறைய இருக்கு. இங்க 2 ஒரு புளியம்போர், அப்புறம் ஒரு செவலப்போர் ஆடுங்க. இங்க 2 ஆடு இன்னைக்கு. அப்புறம் அங்க பாருங்க, இங்க ஒரு 3 கிடாமரி, 3 ஆடு, 3 பெண்மரி, ஒரு ஆடு. அப்புறம் அங்க ஒரு சினி கிணை. அப்புறம் பாருங்க இங்க எட்டியாபுரம் ஆடு சந்தையில பாருங்க, இந்த இடத்துல ஆடு நிறைய இருக்குங்க, எல்லாமே ஆடு பாருங்க, குட்டியோட இருக்கு. பெரிய பெரிய பால் சுரத்தான ஆடு. இங்க பாருங்க, இந்த ஆடுக்கெல்லாம் பெரிய மடுங்க பாருங்க, பெரிய மடுவா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க நல்ல பெரிய ஆடு, எல்லாமே ஆடு தாங்க.
25 ரூபா. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? முத்துராஜ். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நாங்க முரளைப்பட்டி விளாந்திரம் இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க ஆடு கெடா வாங்கிருக்கீங்க. கெடா மாதிரி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, ஜாமுன்னு இருப்பாங்க. நல்ல வாட்ட சாட்டமான குட்டியா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குங்க, அடிப்பொலியா இருக்குங்க. என்ன ஆடு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 27,000 சொல்லி என்ன விலைக்கு வாங்கினீங்க? 25க்கு வாங்கிருக்கீங்க. பாருங்க நல்ல நீட்டு பொக்கான கெடாங்க. பாருங்க செம்மையா இருக்கு. நல்ல வாட்ட சாட்டமான குட்டியும் இருக்கு, நல்ல நீட்டு பொக்காவும் இருக்கு. பாருங்க செம்ம. என்ன ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? ஆட்டு வரட்டு. அப்ப மாப்பிள கடா அப்படி சொல்லுங்க. மாப்பிள கடா அண்ணன் வந்து தேடி பிடிச்சு வாங்கிருக்காரு நல்ல சந்தையில. நல்ல அருமையான ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. இந்த கிடா வாங்குறதுக்கு எத்தனை கிடா பாத்துருக்கீங்க? நிறைய பாத்துருக்கீங்க. பாருங்க அழகான கிடா வாங்கிருக்காரு. நம்ம இது என்ன ரகம்னே? என்ன ஆடுல என்ன ரகம் இது? புளியம்போர். கொடியாட்டு குட்டியில புளியம்போர் வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. நம்ம மாப்பிள கடா வாங்கிருக்காரு அண்ணன். செம்மையா இருக்கு பாருங்க, அடி தூளா வேற பாருங்க, செம்மையா இருக்குங்க. 7 கிடா மாதிரிங்க. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? இது அருப்புக்கோட்டையா? கிடா அருப்புக்கோட்டை. நம்ம உங்க பேருனே? வெள்ளையன். நம்ம வெள்ளையன் வந்து அருப்புக்கோட்டையில வந்திருக்காரு. பாருங்க நம்ம செம்மையான ஒரு 7 கிடா மாதிரிங்க. ஒவ்வொரு கிட்டாவும் அடிப்பொலியா இருக்குங்க, செம்ம தூக்கலா இருக்கு, நல்லா வேற லெவலா இருக்கு. பாருங்க என்ன இது என்ன விலைக்கு இல்ல சொல்லுங்க வித்தீங்க? ஆமா 30 ரூபாய்க்கு ஒவ்வொரு குட்டியும் ஆடை பொறுத்து வைக்கிறேன் வித்திருக்காங்க. பாருங்க இன்னைக்கு செம்மையா இருக்குங்க. பூரா கிட்டா பெரிய கிட்டாங்க, அழகா இருக்கு பாருங்க. செம்மையா பாருங்க, உள்ள செம்பரி கிடாங்க, கொத்து கிடா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு, ஜம்முன்னு இருக்குங்க. பாருங்க 2 பக்கம் ஒவ்வொரு அடி கொம்பு நீளம் இருக்கு, அழகான பெரிய கிடா எல்லாம் செம்மையா அடிப்பொலியா இருக்குங்க. ஒவ்வொரு கிடா கிட்டத்தட்ட ஒரு 15 கிடா மாதிரி இருக்குங்க. பாருங்க இங்க ஒரு செம்பரி கிடாங்க, பாருங்க அடி தூள வேற லெவலா இருக்குங்க. கரும்பு நம்ம கருத்து கலர்ல கரும்புட்டிங்க, கருத்து கலர்ல கருப்பு வெள்ளை போட்ட பொட்டு குட்டிங்க, எட்டயபுரம் பொட்டு காடு செம்மையா இருக்கு பாருங்க.